வாசிக்கலாம். எபிரேயர் 16வது அதிகாரம். எபிரேயர் 16வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே நம் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம்முடைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம என்ன கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, விசுவாசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம் எப்படி நமக்குள்ள வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிச்சேன். எப்படி விசுவாசம் வரும் அப்படின்னா, வார்த்தையை நம்பும் பொழுது விசுவாசம் வரும். வார்த்தையை நம்ம சரியாக நம்பும்போது நமக்குள்ள விசுவாசம் வர தொடங்குது. அந்த வார்த்தையை நம்ம சரியான நிலத்தில், அதாவது நம்ம இருதயமாகிய நல்ல நிலத்தில் அந்த வார்த்தையை விதைச்சு அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்த்திருக்கும் பொழுது விசுவாசம் நமக்கு பூரணப்படுதுன்றதை நான் உங்களுக்கு காண்பிச்சேன். அதுதான் நம்ம தொடர போகிறோம். என்ன விசுவாசம் எப்படி செயல்படுது அப்படின்னா, விசுவாசம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, நம்ம நம்புகிற காரியத்தை அதாவது எதை நம்புகிறோம் அப்படின்னா, ஒரு தேவை நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த தேவையை சந்திக்கணும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்புகிறத நம்ம ஸ்ட்ராங்காக நம்பும் பொழுது, எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக நம்ம நம்பும் பொழுது, இது எனக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும், இது நடந்தே ஆகும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை விசுவாசமாக மாறுகிறது. நம்புகிறோம். இப்போ என்ன நம்புகிறோம் அப்படின்னா, சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சென்னைக்கு போகிறதுக்காக கிளம்பியிருக்கிறோம். சென்னைக்கு போகணும்னு நம்புகிறோம். சென்னைக்கு போயிடுவோன்றது நம்புகிறோம். ஆனால் நம்ம சென்னைக்கு போகல. இன்னும் எங்கே இருக்கிறோம்? இங்கேயே தான் இருக்கிறோம், கும்மிடிப்பூண்டியில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா, சென்னைக்கு போவோம்னு நம்புகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்னைக்கு போகணும்னு நம்புறது இருதயத்தில் நம்புகிறோம் சென்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் சென்னைக்கு போகணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, சென்னைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் சென்னைக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் எங்கே இருக்கிறீங்க? கும்மிடிப்பூண்டியில் தான் இருக்கிறீங்க. எங்கே இருக்கிறீங்க? கும்மிடிப்பூண்டியில் தான் இருக்கிறீங்க. ஆனால் சென்னைக்கு போயிடுவோன்றதை நம்புறீங்க, ஸ்ட்ராங்காக நம்புறீங்க. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கும்மிடிப்பூண்டியில் தான் இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க நான் முன்னேறிடுவேன், நான் மேலே போயிடுவேன், நான் இந்த இடத்த போய் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறது என்னவோ அந்த இலக்குக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறீங்க. சென்னைக்கும் கும்மிடிப்பூண்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நீங்கள் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிறீங்க. இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னா, நான் சென்னைக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்புறீங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, இல்லாமையில் இருக்கிறீங்க, தரித்திரத்தில் இருக்கிறீங்க, நோயில் இருக்கிறீங்க, வழியில் இருக்கிறீங்க, குடும்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னா, எனக்கு சுகம் உண்டாயிரும், எங்கள் குடும்ப பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை உண்டாயிரும், நான் தரித்திரத்தில் இருந்து நான் ஐஸ்வர்யத்தை நோக்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம்.
இதை நம்பும் பொழுது, இதை இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் நம்புறீங்க, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நம்பிக்கையானது அது விசுவாசமாக மாறுகிறது. அந்த நம்பிக்கை என்னவா மாறுது? விசுவாசமாக மாறுது. விசுவாசமாக மாறும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு, அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் அது காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, கும்மிடிப்பூண்டியில் இருக்கிறீங்க. உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற சூழ்நிலை தான் தெரியுது. ஆனால் நீங்கள் விரும்புகிறது என்னவோ, சென்னைக்கு போகணும்னு விரும்புகிறீங்க. சென்னையில் இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினைக்கிறீங்க, உங்கள் இருதயத்தில் என்றீங்க. ஆனால் பார்க்குறது எந்த சூழ்நிலையை பார்க்குறீங்க? கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற சூழ்நிலையை தான் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் இருதயத்தில் இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற இந்த சிறுபுல்பேட்டையில் இருக்கிற சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம விரும்புகிறது என்னவோ, நம்ம சிந்திக்கிறது என்னவோ, நம்ம யோசிக்கிறது என்னவோ, சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். இருக்கிறது என்னவோ, நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், இல்லாமையில் இருக்கிறோம், தரித்திரத்தில் இருக்கிறோம், கால்வழியில் இருக்கிறோம், நோயில் இருக்கிறோம், குடும்ப பிரச்சனையில் இருக்கிறோம். ஆனால் நம்ம சிந்திக்கிறது என்னவோ, நம்ம சுகத்துக்கு போகிறோம், ஆரோக்கியத்துக்கு போகிறோம், நம்ம செல்வ செழிப்புக்கு போகிறோம், நம்ம வெற்றிக்கு போகிறோம், நம்ம நல்வாழ்க்கைக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அந்த சிந்தனை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் இருதயத்தில் ஒரு விதை நல்ல இருதயமாகிய அந்த நல்ல நிலத்தில் நீங்கள் ஒரு விதையை போடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த விதைக்கு, அதாவது விதையாகி அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி கொடுக்கப்படுகிறது, ஒரு பவர் கொடுக்கப்படுது. அந்த பவர் எங்கே இருந்தது அப்படின்னா, உங்கள் இருதயத்தில் இருந்தது. நீங்கள் ஒரு விதையை கொண்டு போய் ஒரு நிலத்தில் விதைக்கிறீங்க அப்படின்னா, அந்த விதைக்குள்ளே அந்த பவர் இல்லை. ஆனால் அந்த நிலத்தில் போடும் பொழுது அந்த நிலம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மண் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த விதைக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது. அது முளைக்கக்கூடிய சக்தியை அந்த விதைக்கு அந்த மண் கொடுக்குது. அந்த மண்ணுனா என்னன்னா, அதுதான் நிலம். நிலம்னா என்ன அப்படின்னா, அதுதான் நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயத்திலே உங்களுடைய நல் வார்த்தைகளை, நீங்கள் கேட்கிறதான அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே கொண்டு வைக்கும் பொழுது, நல்ல நிலமாக இருதயத்திலே நீங்கள் வைக்கும் பொழுது, சரியான வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே கொண்டு போய் வைக்கும் பொழுது, உங்கள் இருதயத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, உங்கள் இருதயத்திற்கு ஒரு பவர் இருக்கிறது, உங்கள் இருதயத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அது என்ன சக்தி என்றால், நீங்கள் இருதயத்திலே வைக்கிறதான வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிறதான வல்லமை உங்கள் இருதயத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க விதைக்கிறீங்க, விதை தக்காளி விதை போடுறீங்க, மாங்காய் விதை போடுறீங்க, இல்ல கத்திரிக்காய் விதை போடுறீங்க அப்படின்னா, நீங்க செய்யறது விதையத்தான் போடுறீங்க. ஆனா விதையை போட வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இருதயமாகிய நல்ல நிலத்திலே விதையை போட வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. நீங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படின்னா நீங்கள் விதையை கொண்டு போய் நிலத்தில் போடணும். சென்னைக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் கும்மிடிப்பூண்டிலேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே சுற்றிட்டே இருந்தால் நீங்கள் சென்னைக்கு போக முடியாது. நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் போய் காசு கொடுத்து டிக்கெட்டை எடுத்து கொண்டு போய் ட்ரெயினில் போய் ஏறணும். நீங்கள் விதையை கையிலே வச்சுட்டு இருந்தா, விதையை பைபிள்லேயே வச்சுட்டே இருந்தா, விதையை ஏதோ வசனம் பிரதர், ஏதோ சொல்கிறீங்க பிரதர், வசனம் பைபிளில் இருக்குது பிரதர், என் பைபிள்லேயும் இருக்குது, உங்கள் பைபிள்லேயும் இருக்குது, எல்லா பைபிள்லேயும் தான் இருக்குது பிரதர். வசனத்தை நாங்கள் வருஷம் மாதம் வாக்குத்தத்தத்தில் எடுத்து அடிச்சு பிரிண்ட் பண்ணி சவத்திலலாம் ஒட்டி வச்சுருக்குறோம் பிரதர். ஒன்றுமே நடக்காது. நீங்கள் செயல்படணும் அப்படின்னா, அவங்க இருதயத்தில் வார்த்தைகளால் நிரப்பப்படணும், விதைகளால் நிலம் நிரப்பப்படணும். விதைகள் நிலத்திலே தூவப்படும் பொழுது, அந்த விதைகள் தூவப்பட்டு விட்டதானால் அந்த நிலம் என்ன பண்ணுது அப்படின்னா, நிலத்திற்கு ஆட்டோமேட்டிக்காகவே, இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி அப்படின்னா, அந்த விதைக்குள்ளாக வல்லமையை அனுப்பக்கூடிய சக்தி, உயிர் அணுக்களை அந்த விதைக்குள்ளாக அனுப்பக்கூடிய சக்தி இந்த நிலத்திற்கு இருக்கிறது. பிரியமானவர்களே,
அதே போல உங்களுடைய இருதயத்துக்கு இருக்கிறது சக்தி இருக்கிறது, உங்களுடைய இருதயத்திற்கு வல்லமை இருக்கிறது, உங்கள் இருதயத்திற்கு ஒரு பவர் இருக்கிறது. என்ன பவர் அப்படின்னா, நீங்க வார்த்தையை உங்க இருதயத்திலே போடும் பொழுது, வார்த்தையை உங்க இருதயத்திலே சிந்திக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை இருதயத்துல வச்சு அந்த இருதயத்திலே நீங்க நல்ல நிலமாக இருதயத்திலே எழுதும் பொழுது, அந்த இருதயம் என்றது என்ன அப்படின்னா அது ஒரு நிலம் மாதிரி. அந்த நிலம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நிலத்துக்கு ஒரு சக்தி இருக்கிறது, அந்த நிலத்துக்கு ஒரு பவர் இருக்கிறது, அந்த நிலத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை அந்த வார்த்தைக்குள்ளாக கொண்டு போகிறது பிரியமானவர்களே. அந்த வார்த்தைக்குள்ள அந்த வல்லமை, உங்க இருதயத்தில் இருக்கிற வல்லமையும் அந்த வார்த்தையும் இணையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது வேர் விட ஆரம்பிக்கிறது. அது வேர் விட ஆரம்பிக்கிறது. அது வேர் விட்டு அதுக்கப்புறம் அது முளையை கிளப்புது. மழை பெய்யுது, தண்ணி போகுது, நிலத்துல தண்ணி போய் படுது, நிலமும் விதையும் ஒன்னா சேரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நிலத்துக்குள்ளாக, நல்லா கவனிங்க, அந்த நிலத்துக்குள்ளாக அந்த விதைக்குள்ளாக இருந்த அந்த வேர், அந்த இலைகள் எல்லாம் அந்த விதை கற்பம் தரிக்க பண்ணுகிறது. மழை பெய்யுது, மண்ணோட விதை சேருது, இந்த தண்ணி போய் அந்த விதை மேலே படுது, மண்ணும் தண்ணியும் சேரும் பொழுது எப்படி ஒரு பெண் கற்பம் தரிக்கிறாளோ அதே போல அந்த விதை கற்பம் தரிக்கிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, உங்களுடைய இருதயம் நிலமா இருக்குது, நீங்கள் நல்ல நிலமா இருக்கிறீங்க, உங்கள் இருதயம் நல்ல நிலமா இருக்குது. நீங்கள் இருதயத்தில் வார்த்தையை கொண்டு போய் வைக்கிறீர்கள். வார்த்தையை கொண்டு போய் வைக்கும் பொழுது இருதயமும் வார்த்தையும், உங்களுடைய மனமும் வார்த்தையும் ஒன்றா சேரும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. என்ன விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, நான் வார்த்தையை இருதயத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறேன், என்னுடைய இருதயமும் என்னுடைய ஆழ்மனதும் என்னுடைய வார்த்தையும் ஒன்றா சேருது அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிக்கிறது அப்படின்னா எப்படி மழை பெஞ்சு தண்ணி ஊற்றப்படுதோ அதே மாதிரி விசுவாசன்றது உங்கள் வார்த்தையையும் உங்களுடைய இருதயத்தையும் வார்த்தையையும் ஒன்றா சேர வச்சு அந்த இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த வார்த்தையை இந்த விசுவாசமாகிய தண்ணீர் என்ன பண்ணுது அப்படின்னா அதை கற்பம் தரிக்க பண்ணுகிறது பிரியமானவர்களே. இருதயம் இருக்குது, அந்த இருதயத்தை முதல்ல உழுகுறீங்க, பண்படுத்துறீங்க, அதாவது தேவையில்லாததெல்லாம் பிடுங்குறீங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகள்லாம் பிடுங்குறீங்க, தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் பிடுங்குறீங்க, அதை நல்லா சீர்படுத்தி அதில் ஒரு விதையை போடுறீங்க. விதைனா வார்த்தை ஆகிய விதையை போடுறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் சென்னைக்கு போகணும் அப்படின்னா சென்னைக்கு போகணும் டிக்கெட் எடுக்கிற மாதிரி, நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன தேவையோ, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன இலக்கு நிர்ணயித்திருக்கிறீர்களோ, உங்கள் சிந்தனையிலே என்ன இலக்கு நிர்ணயித்திருக்கிறீர்களோ, சென்னைக்கு போகணுன்றது உங்கள் இலக்காக இருந்தால் நீங்கள் கும்மிடிப்பூண்டியில் போயிட்டு சென்னைக்கு போகணுன்னு சொல்லி டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போகிற ட்ரெயினில் போய் ஏறணும். நீங்கள் ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறீங்க, நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் லட்சாதிபதி ஆகணும், நான் ஆரோக்கியமாக வாழணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இலக்குக்கு ஏற்ற வார்த்தைகளை அவங்க இருதயத்தில் வைக்கணும். உங்கள் நல்ல நிலமாகிய இருதயத்தில் அந்த இலக்குக்கு ஏற்ற வார்த்தைகளை வைக்கணும். அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைக்கும் பொழுது, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் அந்த விசுவாசிக்கும் பொழுது எப்படி நிலத்தில் விதை விழுந்து கிடக்குது, மண் அதை மூடி இருக்குது, தண்ணீர் போய் அந்த விதையையும் அந்த மண்ணையும் ஒன்றா இணைக்குது. உங்களுடைய இருதயத்தில் உங்கள் இருதயம் இருக்குது, உங்கள் ஆழ்மனது இருக்குது. நீங்கள் வார்த்தையை விதைக்கிறீங்க. வார்த்தையை எப்படி விதைக்கிறீங்க அப்படின்னா, அதை நான் போன வாரம் சொல்லிக் கொடுத்தேன். வார்த்தையை எப்படி விதைக்கணும் அப்படின்னா, வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்?
அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? நீங்க விசுவாசிக்கணும் அப்படின்னா முதல்ல கேள்விப்படணும். விசுவாசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும் அப்படின்னா என்ன சிஸ்டர் பண்ணணும்? கேள்விப்படணும். முதல்ல விசுவாசிக்கணும் அப்படின்னா கேள்விப்படணும். கேள்விப்பட்டாதான் நீங்க விசுவாசிக்க முடியும். நீங்க முதல்ல அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? நீங்க முதல்ல கேள்விப்படணும். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி சுவிசேஷத்தை நற்காரியங்களை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் நல்லா கவனிங்க, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இருதயமாகிய நல்ல நிலத்துல உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எழுதணும் அப்படின்னா, இருதயத்துல நல்ல வார்த்தைகளை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க கேட்கணும். என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டாதான் நீங்க கேட்கிற காரியங்கள், நீங்க காது மூலமா கேள்விப்படுகிற காரியங்கள், நீங்கள் கேட்கிற காரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அது உங்க இருதயமாகிய நிலத்துல போய் எழுதப்படும். இருதயமாகிய நிலத்துல போய் அது எழுதப்படும் பொழுது இருதயமாகிய நிலமும் அந்த நீங்க கேட்ட வார்த்தைகளும் ரெண்டு ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசமாகிய தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். முதலாவது நீங்க கேட்கணும். அப்படின்னா அது இருதயத்துல எழுதப்படணும். அப்படின்னா நீங்க கேட்கணும் அப்படின்னா அதற்காக நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ அதை நீங்க வேதத்திலிருந்து தேடி எடுக்க வேண்டும். உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படின்னா நீங்க தக்காளி விதையை தேடி எடுக்கணும். உங்களுக்கு கத்தரிக்காய் வேணும் அப்படின்னா நீங்க கத்தரிக்காய் விதையை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு மாங்காய் வேணும் அப்படின்னா நீங்க மாங்காய் விதையை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன இலக்கு நீங்கள் நிர்ணயிக்கிறீர்களோ, உங்களுக்கு என்ன பலன் உண்டாயிருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ, எதை நீங்க எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். சென்னைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சென்னைக்கு போகிறத சூஸ் பண்ணணும். போய் சென்னைக்கு டிக்கெட் எடுக்கணும். நீங்கள் சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு சூலூர்பேட்டைக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு சூலூர்பேட்டை ட்ரெயினில் ஏறிட்டீங்கன்னா சென்னைக்கு போக முடியுமா? தக்காளி விதை வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு அரளி விதையை வாங்கிட்டு வந்து போட்டீங்க அப்படின்னா தக்காளி வருமா? உங்களுக்கு நீங்க என்ன இலக்கு நிர்ணயிக்கிறீர்களோ, வெற்றி வாழ்க்கை வேணும், எனக்கு சுக வாழ்க்கை எனக்கு வேணும், எனக்கு செழிப்பின் வாழ்க்கை எனக்கு வேணும், நான் சந்தோஷ வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நிர்ணயிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அங்க போறதை நீங்க சூஸ் பண்ணணும். அதற்கான வார்த்தைகளை நீங்க சூஸ் பண்ணணும். அதற்கான வார்த்தைகளை எடுத்து உங்க இருதயமாகிய நல்ல நிலத்துல அந்த வார்த்தைகளை உங்க இருதயமாகிய நல்ல நிலத்துக்கு அனுப்பணும். எப்படி அனுப்புறது? இருதயமாகிய நல்ல நிலத்துக்கு உங்க காது மூலமா அனுப்பணும். அப்படின்னா நீங்க எழுந்து நின்று உங்க வாயை திறந்து சத்தமா உச்சரிக்கணும். நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் செழிப்பான வாழ்க்கையை நோக்கி போகிறேன், எனக்கு செழிப்பின் வாழ்க்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சுக வாழ்க்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நான் கடனில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு நாங்கள் சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் பெருகுவோம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாயில உச்சரிக்கும் பொழுது அது உங்க காது கேட்கிறது. பிரியமானவர்களே,
நீங்கள் உங்கள் வாயை திறந்து எதை உச்சரிக்கிறீர்களோ, எதை நீங்கள் பேசுகிறீங்களோ, எதை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அதை உங்கள் காது கேட்கிறது. காது மூலமாக, கேட்கிற காது மூலமாக நீங்கள் கேள்விப்படுகிறதுனாலே அது உங்கள் இருதயத்திலே எழுதப்படுகிறது. பிரியமானவர்களே, இருதயத்தில் எழுதப்படும் பொழுது இருதயமாகிய நல்ல நிலமும் நீங்கள் கேள்விப்பட்ட அந்த வார்த்தையும் இருதயத்தில் போய் சேர்ந்து நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் அந்த ட்ரெயினில் போய் ஏறுறீங்க. விசுவாசமாகி அந்த ட்ரெயினில் போய் ஏறுறீங்க. விசுவாசம் ட்ரெயின் தான் விசுவாசம் மாதிரி. நீங்கள் ட்ரெயினில் போய் ஏறுறீங்க. நான் சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போய் ஏறுறீங்க. அதுதான் விசுவாசம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வார்த்தையையும் உங்கள் இருதயத்தையும் இணைச்சு அது ரெண்டையும் விசுவாசமாகிய அந்த தண்ணீரை ஊற்றி ரெண்டையும் இணைக்கிறீங்க. இணைக்கும் பொழுது எப்படி விதையில வேர் கிளம்புதோ அதே மாதிரி உங்க இருதயம் அந்த வார்த்தையை கற்பம் தரிக்கிறது. பிரியமானவர்களே, உங்க இருதயத்திலே அந்த அந்த இருதயமாகிய நிலமும் அந்த நீங்க பேசின அந்த வார்த்தை, உங்க காது மூலமா கேட்ட அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்கு போய் அந்த இருதயமும் உங்க விதையாகிய வார்த்தையும் சேர்ந்து விசுவாசமாகிய தண்ணீரை ஊற்றும் பொழுது அது கற்பம் தரிக்கிறது. அதாவது அது வேர் விடுகிறது. உங்க வாழ்க்கையில வேர் விடுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க வார்த்தையை அனுப்புகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தையை அனுப்புகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரும் வார்த்தையில் தான் இயங்குறாரு, வார்த்தையில் தான் செயல்படுறாரு. அவருக்கும் விசுவாசம் இருக்குது, விசுவாசிக்கிறாரு, நம்புகிறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம், மத்தேயு 21:9. கரெக்டாக இருக்கீங்களா சிஸ்டர்? மத்தேயு 21:19. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் கனி உன்னிடத்திலே உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பற்று போயிட்டு. 18 வாசிங்க சிஸ்டர். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. நல்லா கவனிங்க. இதே சம்பவத்தை நீங்கள் லூக்கா வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போட்டிருக்கும், அத்தி பழ காலமாக இல்லாத இருந்தபடியால். எப்படி? அத்திப்பழ காலம் இல்லாத இருந்தபடியால் அந்த அத்தி மரத்தில் பலம் எதுவுமே உண்டாகலை அப்படின்னு போட்டிருக்கு. இவர் பசியாக இருந்ததுனால போகிறாரு, அத்தி மரத்து பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு அத்தி மரத்தில் எந்த பழத்தையுமே காணலை. அத்தி மரத்தில் எந்த ஒரு பழத்தையும் காணலை. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே சொல்கிறாரு, அந்த மரத்தை பார்த்து சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. அந்த மரத்தை பார்த்து சொல்கிறாரு, இனி ஒரு காலும் உன்னிடத்தில் பழம் உண்டாயிருக்க லாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கவனிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் நீங்களும் சர்வசாதாரணமாக போகிறீங்க, ஒரு காரியத்தை செய்கிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு, இந்த அத்தி மரத்தில் ஒரு காலத்துலேயும் பழம் உண்டாயிருக்கலாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? இது ஒரு அத்திப்பழ காலம் கிடையாது, இது அத்திப்பழம் காலம் கிடையாது, இந்த டைம் நம்ம அத்தி மரத்துக்கிட்ட போனோம்னா அத்திப்பழம் இருக்காது அப்படின்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும் தானே சிஸ்டர்?
இது அத்திப்பழ சீசன் கிடையாது, நல்லா கவனிங்க. அத்திப்பழ சீசனு கிடையாது. அப்படி இருக்கும்போது அத்தி மரத்துக்கிட்ட போகிறாரு. இவருக்கு பசி எடுக்குதுன்றதுக்காக, நல்லா கவனிங்க, இவருக்கு பசி எடுக்குதுன்றதுக்காக அத்திப்பழ சீசனே இல்லைன்னா கூட அந்த மரத்தில் அத்திப்பழம் உண்டாயிருக்குமா? அத்திப்பழம் அது இப்போ சீசன் மாம்பழ சீசன்னா இப்போ நீங்கள் மாங்காய் மரத்துக்கிட்ட போனீங்கன்னா மாங்காய் பழம் இருக்கும். அது உங்களுக்கு பசி எடுக்குதுன்றதுக்காக நீங்கள் ஒரு 4-5 மாதம் கழித்து நீங்கள் மாங்காய் மரத்துட்டு போய்ட்டு எனக்கு பசி எடுக்குதுல மாங்காய் மரத்தில் எதுனா பழம் இருக்கும் சாப்பிட்லான்னு போனால் அங்கே பழம் இருக்குமா? இருக்காது. இது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அத்தி மரத்துக்கிட்ட போகிறாரு. இவருக்கு பசி உண்டாயிருக்குதுன்றதுக்காக அத்தி மரத்துக்கிட்ட போகிறாரு. போய் பார்க்குறாரு, அத்திப்பழம் எதுவுமே இல்லை. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மரத்தை பார்த்து இனிமேல் ஒரு காலத்திலே உங்ககிட்ட கனி உண்டாயிருக்காதுன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடக்குது சிஸ்டர்? வாசிங்க. அத்திப்பழ காலம் இராதபடினா அதை வாசிக்க வசனத்தை. உடனே அந்த மரம் என்னாச்சு? பட்டு போயிட்டு. நல்லா கவனிங்க. இதை இது எழுதி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. எதுக்காக எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா வார்த்தை நல்லா கவனிங்க, அது காலம் இல்லைனாலும் சரி, அது காலமாக இருந்தாலும் சரி, அது சரியான வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது சரியில்லாத வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அது தீமையான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் எதற்காக இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் வேதத்திலே இயேசுவாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு சென்று விட்டதென்றால், உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் கிளம்பி விட்டதென்றால் அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே பலனை தந்தே தீரும். பிரியமானவர்களே, இயேசு அவர் ஆசீர்வாதத்தை கூறியிருந்தாலும் சரி, அவர் சாபத்தை சொல்லியிருந்தாலும் சரி, அவர் என்னன்னா அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டாயிற்று, அந்த வார்த்தை அவர் காதுகளிலே சென்றாயிற்று, அந்த வார்த்தை அவருடைய இருதயமாகிய நல்ல நிலத்திலே போய் விதைத்தாயிற்று, அந்த வார்த்தைக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டாயிற்று, விசுவாசமாகிய தண்ணீர் ஊற்றப்பட்டாயிற்று. என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தை, வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, அது போய் அந்த மரத்தினுடைய வேரை பட்டு போக செய்கிறது. பிரியமானவர்களே, என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அது தீமையான வார்த்தைகளா இருந்தாலும் சரி, என்ன நடப்பிக்கும் அப்படின்னா, அது கண்டிப்பாக இருதயமாக நல்ல நிலத்துல போய் விழுந்து அது கண்டிப்பாக வேரை பாதிக்கும். உங்களுடைய இருதயமாக நல்ல நிலத்தில் என்ன விதையை விதைச்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த விதையை இந்த நீங்க வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிற இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக அந்த வேற போய் பாதிக்கும். நீங்க நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அது நல்ல வேர்களை விட்டு, அது இலைகள் விட்டு நல்ல கனிகளை வெளியிலே கொண்டு வரும். ஆனால் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது, தீமையான வார்த்தைகளை பேசும் பொழுது, ஆகாத வார்த்தைகளை பேசும் பொழுது, அது போய் ஏற்கனவே முளைச்சிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் முளைப்பிக்க பண்ணியிருக்கிற நல்ல செடிகளை, நல்ல வார்த்தை பலன் கொடுக்குற நிலைமையில் இருக்கிற செடிகளை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தீமையான வார்த்தைகள், அந்த தேவையில்லாத வார்த்தைகள், அந்த இல்லாமையை உருவாக்குற வார்த்தைகள் போய் அதை நல்லா முளைச்சிருக்கிற அந்த செடியினுடைய வேரையும் அது பாதிக்கும். நீங்கள் என்ன வார்த்தையை சூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து உச்சரிக்கிறீங்களோ அந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, இருதயமாக நல்ல நிலத்தில் கொண்டு போய் கண்டிப்பாக அந்த பலனை அது தந்தே தீரும். திருப்பலாம் மார்க்கு 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் விதைக்கிறதான ஒவ்வொரு விதைகளும், நீங்கள் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பாக அது பலனை தந்தே தீரும்.
அது நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் அது பலனை கொடுக்கும், அது தீமையான வார்த்தைகளாக இருந்தாலும் அது பலனை கொடுக்கும், அது நீங்கள் உங்களுக்கு பேசியிருந்தாலும் அது பலனை கொடுக்கும், நீங்கள் அது அடுத்த ஆளுக்கு பேசியிருந்தாலும் அது பலனை கொடுக்கும், நீங்கள் இல்லாத சூழ்நிலையிலேருந்து பேசியிருந்தாலும் அது பலனை கொடுக்கும், நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலேருந்து நீங்கள் பேசியிருந்தீங்கனாலும் அது பலனை கொடுக்கும், அது பனிக்காலமாக இருந்தாலும் அது பலனை கொடுக்கும், அது குளிர்காலமாக இருந்தாலும் அது பலனை கொடுக்கும், அது கனி இல்லாத காலமாக கனி தராத காலமாக இருந்தாலும் அது பலனை, அந்த வார்த்தை அதனுடைய பலனை செஞ்சே தீரும், கொடுத்தே தீரும். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். மார்க் 4வது அதிகாரம் 26வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது நல்லா கவனிக்க சிஸ்டர், நல்லா கவனிக்க பிரதர். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைக்கிறதற்கு ஒப்பா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்க செயல்படுது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, தேவ ராஜ்யத்துக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இந்த ராஜ்யமே எங்க ஆரம்பிக்குது, இந்த ராஜ்யமே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய விதையை விதைக்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் விதையை விதைத்து அப்படின்னா, ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து அப்படின்னா, நீங்க உங்க வார்த்தையை கேட்குறீங்க, உங்க வாயிலிருந்து உச்சரிக்கிறீங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா உங்க காது மூலமா உங்க இருதயத்துக்கு போகுது. இருதயத்துக்கு போகுது அப்படின்னா நீங்க நிலத்துல விதையை விதைக்கிறீங்க. நீங்க முதல்ல வாயிலிருந்து உச்சரிக்கிறீங்க, அந்த உச்சரிப்பு உங்க காதுல போகுது. அந்த காது என்ன பண்ணுதுன்னா அதை கேட்டு உங்க இருதயத்துக்கு எடுத்துட்டு போகுது. தேவனுடைய ராஜ்யமே இப்படிதான் செயல்படுது, உலகமே இப்படிதான் செயல்படுது. காலங்காலமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, அந்த உலகமே எப்படி செயல்படுது அப்படின்னா, நீங்க விதையை விதைக்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மனுஷன் விதையை விதைக்கிறதுல இருந்து தான் அந்த ராஜ்யமே ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய ராஜ்யமே எப்படி இயங்குதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்துல விதையை விதைச்சுன்றதுல இருந்து தான் தேவனுடைய ராஜ்யமே ஸ்டார்ட் ஆகுது. பிரியமானவர்களே, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அப்படின்னா விசுவாசம் உருவாகணும் அப்படின்னா, விசுவாசம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, நீங்க முதலாக அதை கேள்விப்படணும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அப்படின்னா அந்த விசுவாசத்தை நீங்க உறுதியா உங்க இதயத்துல உண்டு பண்ணணும் அப்படின்னா அதற்கு நீங்க முதல்ல நீங்க கேள்விப்படணும். கேள்விப்படுறதுன்றது வார்த்தையை கேள்விப்படணும். அது வார்த்தையை கேள்விப்படணுன்றது நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை கேள்விப்படணும். அந்த வார்த்தைகளை நீங்க கேள்விப்படும் பொழுது, அந்த வார்த்தைகளை நீங்க வாயில உச்சரிக்கும் பொழுது, அதை கேள்விப்படும் பொழுது அது இருதயமாகிய நல்ல நிலத்திலே, அதாவது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து அப்படின்னா நீங்க கேள்விப்படுகிற அந்த வார்த்தைகளை, நீங்கள் உச்சரிக்கிற அந்த வார்த்தைகளை உங்க காது கேட்குது. நீங்க கேட்கிற அந்த வார்த்தைகளை உங்க இருதயமாகிய நல்ல நிலத்திலே விதையாக விதைக்கிறீர்கள். விசுவாசம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, தேவ ராஜ்யமே எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க விதைக்கிற விதையில தான் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்கள், நீங்க என்ன விதைகளை விதைக்கிறீர்களோ அங்கதான் விசுவாசம் ஆரம்பிக்குது. நீங்க என்ன விதைகளை விதைக்கிறீர்களோ அங்கதான் தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. நீங்க உங்க இருதயத்துல நல்ல விதைகளை விதைக்கும் பொழுது, நல்ல வார்த்தைகளை உங்க இருதயத்துல விதைக்கும் பொழுது, அந்த நல்ல வார்த்தைகள் உங்க இருதயத்திலே கற்பம் தரிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் வேதம் இப்படி சொல்லுகிறது, ஒரு மனுஷன், வாசிங்க சிஸ்டர் 26வது வசனம், ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. வாசியா, நல்லா கவனிங்க. இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க, நல்லா கவனிங்க. இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க, அவன் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்? இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க போது சிஸ்டர், இரவிலே தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? விதையை விதைச்சான். என்ன பண்ணான்? விதையை விதைச்சான். ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து என்ன பண்ணான்?
ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல வார்த்தையை சூஸ் பண்ணணும், நல்ல விதையை சூஸ் பண்ணணும், நல்ல வார்த்தையை சூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன இலக்கு நிர்ணயித்திருக்கிறீர்களோ அதற்கேற்ற வார்த்தையை சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு கடன் இருக்குது, கடன் அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வார்த்தையை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நானும் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ உங்கள் உடலில் ஆரோக்கியம் இல்லை, ஏதோ நோயில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஏதோ கால் வலி, தலைவலி, கை வலி, ஜுரம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன உங்களுக்கு நீங்கள் தேவை அப்படின்னா உங்களுக்கு சுகம் தேவை, உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை. நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணி அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன், அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகின்றதை சூஸ் பண்ணணும். பாலும் தேடி நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறன்றது அந்த விதையை நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். அந்த விதையை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து நீங்கள் சூஸ் பண்ண அந்த விதையை உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ விதை, அந்த விதையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மனிதன் நிலத்தில் விதையை விதைத்துன்றது மாதிரி அந்த விதையை நீங்கள் எந்த விதையை சூஸ் பண்ணீங்களோ அந்த விதையை கொண்டு போய் உங்கள் இருதயமாகிய நிலத்தில் தினமும் விதைக்கணும். டெய்லி காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் என்ன விதையை சூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த விதையை டெய்லி நீங்கள் காலையில் எந்திரிச்சு உங்கள் இருதயமாக நல்ல நிலத்தில் விதைக்கணும். ஒவ்வொரு நாளும் நல்ல இருதயமாகிய நிலத்தில் விதையை விதைக்கணும். விதையை விதைச்சாதான் அவன் இருதயம் வேலை செய்யவே ஆரம்பிக்கும். உங்கள் இருதயம் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இருதயத்தை பண்படுத்தணும், அப்புறம் விதையை சூஸ் பண்ணணும். விதையை சூஸ் பண்ணி ஒரு மனிதன் நிலத்திலே விதையை விதைத்து உங்கள் இருதயமாக நல்ல நிலத்தில் விதையை விதைக்கணும். விதைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை தேடி எடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அந்த வார்த்தையை உங்கள் வாய் மூலமாக உச்சரித்து அதை காது மூலமாக அனுப்பி அதை இருதயமாக நிலத்திலே விதைக்க வேண்டும். பிரியமானவர்களே, எழுந்து நின்று சொல்லணும். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்டு அதை பெற்றுக்கொள்ள கடவுள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக, தேவனே நான் உம்மை நோக்கி கேட்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு அறிவை கொடுங்க, எனக்கு புத்தியை கொடுங்க, நான் இதை செய்யறதுக்கு ஒரு தெளிவை எனக்கு பிறப்பீங்கன்னு நீங்கள் ஒவ்வொரு நாள் எழுந்து வார்த்தைகளை இருதயத்துக்கு அனுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, அதை நீங்கள் அனுப்பும் பொழுது நல்லா கவனிங்க, அதை நீங்கள் அனுப்பும் பொழுது இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நிலத்தை சீர்படுத்தினீங்க, விதையை சூஸ் பண்ணீங்க, விதையை விதைச்சிங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் நிலம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விதைக்கு சக்தியை கொடுக்கும், அந்த விதைக்கு அது ஒரு பவரை கொடுக்கும், அந்த விதைக்கு ஒரு வல்லமையை கொடுக்கும். அது வல்லமையை கொடுக்கும்போது நல்லா கவனிங்க, அது வல்லமையை கொடுக்கும் பொழுது, அது பவரை கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இரவிலே தூங்கி நல்லா கவனிங்க, நீங்கள் இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க, இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க, அது அவனுக்கே தெரியாத விதமாய், அது உங்களுக்கே தெரியாத விதமாய், நீங்கள் யோசிக்காத இடத்துக்கு, நீங்கள் சிந்திக்காத இடத்துக்கு, நீங்கள் கிரகித்திராத இடத்துக்கு அந்த வார்த்தை உங்களை தூக்கி கொண்டு போகும். பிரியமானவர்களே, அந்த வசனம் உங்களை தூக்கி கொண்டு போகும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறான அந்த நல் வார்த்தைகள், நீங்கள் இருதயத்தில் சேமித்து வைத்ததான விதைத்து வைத்ததான அந்த நல் வார்த்தைகள் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வேலை செய்யும், நீங்கள் விழிச்சிருக்கும் போது வேலை செய்யும், நீங்கள் தூங்கினாலும் சரி, நீங்கள் முழிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, விதை எப்போ முளைக்கும் அப்படின்னா, விதை எப்போ முளைச்சி பயிராக மாறும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இருதயத்தில் அந்த விதையை விதைச்சிட்டு நீங்கள் தூங்கினாலும் சரி, நீங்கள் முழிச்சிருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக அது பலனை கொடுத்தே தீரும். பிரியமானவர்களே, எப்படி என்றால் வாஷிங் சிஸ்டர், எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானா கொடுக்கும். என்ன பண்ணும்? தானா கொடுக்கும் சிஸ்டர், தானா கொடுக்கும் பிரதர்.
நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் அது காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க சிஸ்டர், கவனிங்க பிரதர். நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விதையை பார்த்தீங்க, மண்ணை பார்த்தீங்க. என்னத்தை பார்த்தீங்க? விதையை பார்த்தீங்க, மண்ணை பார்த்தீங்க, நீங்கள் ஊற்றின தண்ணியை பார்த்தீங்க. ஆனால் அந்த விதைக்குள்ளாக இருந்த அந்த சக்தியையும் அந்த பவரையும் அது கிளப்புன முளையையும் அது விட்ட இலைகளையும் அது 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 பூத்த பூக்களையும் அது உங்களுக்கு பலனாக கொடுத்த பலனும் உங்களுக்கு அப்போ கண்ணுக்கு தெரியலை. ஏன் தெரியல அப்படின்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமுமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா விதையை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு, மண்ணை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு, நீங்கள் ஊற்றுற தண்ணீரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் என்னத்தை விசுவாசிச்சிங்க அப்படின்னா, எதை நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா, அது தக்காளி தரும்னு விசுவாசிச்சிங்க, அது மாங்காவை தரும்னு விசுவாசிச்சிங்க, அது கத்திரிக்காவை தரும்னு நீங்கள் விசுவாசிச்சிங்க. ஆனால் நீங்கள் விதையை போடும் பொழுது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது என்னவோ மண்ணு தான் தெரிஞ்சிச்சு. மண்ணு தெரிஞ்சிச்சு, விதை தெரிஞ்சிச்சு, தண்ணீர் தெரிஞ்சிச்சு. அந்த பழம் தெரிஞ்சிச்சா? தக்காளி பழம் தெரிஞ்சிச்சா? மாங்காய் தெரிஞ்சிச்சா? கத்திரிக்காய் தெரிஞ்சிச்சா? அது தெரியலை. ஆனால் நீங்கள் அது வரும்னு நம்புனீங்க, விசுவாசிச்சிங்க. நீங்கள் வரும்னு நம்பி தான் விதையை விதைச்சிங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீங்கள் தக்காளி விதையை விதைக்கும் பொழுது நீங்கள் உறுதியாக நம்பினீர்கள், உறுதியாக விசுவாசிச்சிங்க. இது கண்டிப்பாக மழையை கலப்பும், இது இலைய விடும், இது பூவை பூக்கும், இது காயை கொடுக்கும், இது பலன் தரும்னு அந்த காணப்படாத அந்த பழத்தை, காணப்படாத அந்த இலைய, காணப்படாத அந்த பூவை, காணப்படாத அந்த பலனை நீங்கள் விசுவாசிச்சிங்க அன்னைக்கே. இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் செயல்படுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் காணாத ஒன்றை விசுவாசிக்கிறீங்க, காணாத ஒன்றை நம்புறீங்க, காணாத ஒன்றை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அதற்கு ஏற்ற வேலைகளை செய்வது நம்மளுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. உழுகிறது கடினமாக இருக்குது, விதையை விதைக்கிறது கடினமாக இருக்கிறது, தண்ணீரை ஊற்றுறது கடினமாக இருக்கிறது, வார்த்தையை சபைக்கு வார்த்தையை கேட்கறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. சபைக்கு வேற ஏண்டா போகணும், ஒரு வேற அரை மணி நேரம் 1 மணி நேரம் வார்த்தை ஒரு அறுவையாக இருக்கிறாரு, இதுக்கு வேற எதுக்கு சபைக்கு வேற போகணும்? அது கஷ்டமாக தான் இருக்குது, வார்த்தையை கேட்கறது கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு வார்த்தையை உச்சரிங்கன்னு நான் தொண்டை தண்ணி போக கத்துறேன். ஆனால் எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வார்த்தையை உச்சரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன நான் சொல்லி கொடுக்க தான் முடியும். ஊழியக்காரர் என்ன பண்ண முடியும்? சொல்லி கொடுக்க தான் முடியும். அதை நீங்கள் தான் செயல்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையில். சபைக்கு வரணும் அப்படின்னா அந்த வரணுன்ற எண்ணம் இன்னைக்கு நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது, ஐயோ அடுத்த வாரம் என்ன போதிக்க போகிறாரோ, அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி கிரியேட் செய்ய போகுதோன்ற எண்ணம் உங்கள் இருதயத்தில் உண்டாயிருக்கணும். அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கடகடன் குளிச்சு கிளம்பி 9 மணிக்கு சபைனா 8:30 மணிக்கே சபைக்கு நம்ம வருவோம். ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அதில் என்னப்பா இருக்குது சபையில், எங்கேயாவது வேலைக்கு போனாவது 100 ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டில் தூங்கினாவாச்சும் நிம்மதியாக உடம்பு ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த பலன் எப்படி உண்டாகும்? விதைக்கிறது கஷ்டமாக இருக்குது, தண்ணீர் ஊற்றுறது கஷ்டமாக இருக்குது, நிலத்தை சீர்படுத்துறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அறுப்பு காலத்தில் எங்கே போய் நின்று அறுப்பீங்க? எதை அறுக்க முடியும்? நீங்கள் போய் நின்று நிலத்தை பார்த்தீங்கன்னா தரிசாக தான் இருக்கும். வாழ்க்கை தரிசு மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒன்றுக்கு உதவாத நிலம் மாதிரி இருக்குது அப்படின்னா, பலன் உண்டாகாமல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 3 மாதம் முன்னாடி விதைச்சிருந்தா தான் இன்னைக்கு போய் அறுக்க முடியும். நீங்கள் 3 மாதம் முன்னாடி சபைக்கு வார்த்தையை கேட்டிருந்தீங்கன்னா தான் அந்த வார்த்தையுடைய பலன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். இன்னைக்கு பலனே இல்லை பிரதர், என் வாழ்க்கையை பார்த்தா தரிசு நிலம் மாதிரி இருக்குது, ஒன்றுக்கு உதவாத நிலம் மாதிரி இருக்குது, பட்டு போய் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 மாதம் முன்னாடி என்ன பண்ணினீங்க? தக்காளி விதையை 3 மாதம் முன்னாடி விதைச்சிருக்கணும்ல, அப்போ தானே இன்னைக்கு தக்காளியை நீங்கள் சாப்பிட முடியும். 3 மாதம் முன்னாடி வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கணும்ல. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்குதுன்னு நீங்கள் அன்னைக்கு நான் போதிச்ச போது நீங்கள் கேட்டிருந்தா தானே இன்னைக்கு பலன் உண்டாயிருக்கும்.
அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆபிரகாம் விசுவாசிச்சான் அப்படின்னு, அவன் வார்த்தையை நம்பினான் அப்படின்னு, அவன் காணப்படாத தேசத்தை நோக்கி போனான் அப்படின்னு, காணப்படாமல் இருந்த ஈசாக்கு பிறப்பான்னு நம்பினான் அப்படின்னு நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தான் இன்னைக்கு பலன் உண்டாயிருக்கும். பலன் உண்டாகணும் அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னா, முதல் ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுகிறத நீங்கள் கேட்டே ஆகணும். அதை கேட்கணும் அப்படின்னா சபைக்கு வந்தே ஆகணும். சபைக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் சரியான வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். சபைக்கு வரும்பொழுது தான் நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா வேதம் இப்படி சொல்லுது, வாசிங்க சிஸ்டர். ரோமர் 10ஆம் அதிகாரம், ஏற்கனவே வாட்சி வசனம் தான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ரோமர் 10ஆவது அதிகாரம் 16 வாசிங்க, 14 வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், நல்லா கவனிங்க, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நீங்க முதல்ல கேள்விப்படணும். நீங்க முதல்ல கேள்விப்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு, நீ கேள்விப்படும் பொழுது தான் நீங்கள் அவரை தொழுது கொள்ளவே ஆரம்பிக்கிறீர்கள். அவரை தொழுது கொள்ளும் பொழுது தான் நீங்கள் விசுவாசிக்கவே ஆரம்பிக்கிறீர்கள். கேள்விப்படணும் அப்படின்னா நீங்கள் பிரசங்கிச்சா தான் நீங்கள் கேள்விப்பட முடியும். நான் பிரசங்கிச்சா கூட நீங்கள் கேள்விப்படணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல சபைக்கு வரணும். அதுக்கு நான் என்னதான் கத்தி 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 பிரசங்கிச்சாலும், சவுண்டாக சொல்லி பிரசங்கிச்சா கூட நீங்கள் அதை கேள்விப்படணும் அப்படின்னா நீங்கள் அதை சபைக்கு வரணும். நீங்கள் முதல்ல சபைக்கு வந்தால் தான் நீங்கள் வார்த்தைகளை கேட்க முடியும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் அவங்க எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இருந்தால் தான் கேள்விப்படவே முடியும். என்னதான் பிரசங்கிக்கிறவன் இருந்தால் கூட நீங்கள் கேள்விப்படுகிறவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரசங்கிக்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். வந்தால் தான் நீங்கள் கேள்விப்பட முடியும். நீங்கள் கேள்விப்பட்டாதான் அவரை தொழுது கொள்ள முடியும். நீங்கள் அவரை தொழுது கொண்டாதான் நீங்கள் விசுவாசிக்க முடியும். நீங்கள் விசுவாசிச்சாதான் உங்கள் வாழ்க்கை மாறவே ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீங்கள் விதையையே சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். விதையை நீங்கள் எப்போ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்க, உங்கள் இருதயத்தில் விசுவாசன்ற ஒரு வார்த்தை உண்டானா தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் விதையை சூஸ் பண்ணுறீங்க. விதைன்றது வார்த்தை, வார்த்தைன்றது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த வார்த்தைக்குள்ளாகத்தான் இருக்கிறது. பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்கள் கேள்விப்படணும். நீங்கள் கேள்விப்படணும் அப்படின்னா நீங்கள் சபைக்கு வரணும். சபைக்கு வந்தீங்கன்னா தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறத நீங்கள் கேள்விப்பட முடியும். நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தான் கடவுளை நீங்கள் தொழுது கொள்ள முடியும். நீங்கள் தொழுது கொண்டீங்கன்னா தான் கடவுளை விசுவாசிக்க முடியும். நீங்கள் விசுவாசித்தீர்களே ஆனால் தான் விதைகளை தேர்ந்தெடுக்க முடியும். விதைகளை தேர்ந்தெடுத்தீர்களே ஆனால் தான் அந்த விதைகளை உங்கள் வாயிலை வைத்து உச்சரிக்க முடியும். நீங்கள் வாயிலை வச்சு அந்த விதைகளை உச்சரித்தீர்களே ஆனால் தான் அது உங்கள் காதுகளை கேட்கப்பட முடியும். அது உங்கள் காதை கேட்டால் தான் அது உங்கள் இருதயத்துக்கு போகும். அது உங்கள் இருதயத்துக்கு போனால் தான் விசுவாசமாகிய உங்கள் இருதயமும் விசுவாசமாகிய தண்ணீரும் உங்கள் இருதயமும் மூணும் சேர்ந்து அந்த விதைக்குள்ளாக ஒரு கர்ப்பத்தை உண்டாக்கும். பிரியமானவர்களே, முளையை கிளப்பும். பிரியமானவர்களே, அந்த முளை கிளம்புனாதான் அது வேர் விடும். வேர் விட்டாதான் முளை கிளம்பும். முளை கிளம்புனாதான் இலை விடும். இலை விட்டாதான் அது பூ பூக்கும். பூ பூத்தாதான் அது காய் காய்க்கும். அது காய் காய்ச்சாதான் அது பலனை உங்களுக்கு தரும். பிரியமானவர்களே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரம்ப ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல சபைக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, சபைக்கு வரணும். சபைக்கு வந்தாதான் பிரசங்கம் பண்ணுறதை கேட்க முடியும். கேட்டாதான் விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டானாதான் நீங்கள் வார்த்தையை சூஸ் பண்ண முடியும். விதையை சூஸ் பண்ண முடியும். விதையை சூஸ் பண்ணால் தான் அதை உங்கள் வாயில் வச்சு உச்சரிக்க முடியும். அதை வாயில் வச்சு நீங்கள் உச்சரித்தாதான் அதை உங்கள் காதுகளால் கேட்க பண்ண முடியும். அதை உங்கள் காதுகளால் கேட்க பண்ணால் தான் அது உங்கள் இருதயமாகிய நிலத்தில் போய் விதைக்கப்படும். இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது தான் அதுக்கு விசுவாசமாகிய தண்ணீர் ஊற்றப்படும். ஊற்றப்பட்டால் தான் நிலமும் விசுவாசமும் விதையும் மூணும் சேர்ந்து அந்த விதைக்கு ஒரு உயிரை கொடுக்கும். அந்த விதைக்கு உயிர் கொடுக்கப்பட்டாதான் அது வேர் விடும். அது வேர் விட்டால் தான் அது இலைகளை விடும். அது இலைகளை விட்டால் தான் அது காய்களை காய்க்கும். அது காய்கள் காய்ச்சாத்தான் அது உங்களுக்கு பலனை தரும். பிரியமானவர்களே,
நீங்கள் சென்னைக்கு போகணும் அப்படின்னா கும்மிடிப்பூண்டியில் இருந்துக்கிட்டே சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போகணும் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளும் போகவே முடியாது. எழுந்து செயல்பட வேண்டிய காலத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. எழுந்திரிச்சு போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் எடுத்து அந்த ட்ரெயினில் போய் ஏறினீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏறி ட்ரெயினில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா, இப்போது எவன் வந்து சொன்னாலும் நீங்கள் ட்ரெயினில் போய் ஏறி உட்காந்துட்டீங்க, உட்காந்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன், பிரதர் நீங்கள் சென்னைக்கு போக மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். யாருப்பா சொன்னது? நான் உட்காந்துருக்கிறது சென்னை ட்ரெயினுப்பா இது. நான் உட்காந்துருக்கிறது விசுவாச கப்பலுப்பா இது. இந்த கப்பல் கண்டிப்பாக நான் தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அந்த வார்த்தைக்கு நேராக என்னை வழி நடத்திட்டு போகும் அப்படின்றத நீங்கள் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். நீங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் எந்த தடையான காரியங்கள் வந்தால் கூட நீங்கள் சென்னைக்கு போகிறத தடுக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், விசுவாசமாகிய இந்த கப்பலுக்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, இருதயமாகிய நிலத்தில் வார்த்தையை விதைச்சிட்டீங்க, விசுவாசத்தை ஊற்றிட்டீங்க அப்படின்னா, இருதயமும் வார்த்தையும் விசுவாசமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கடவுளே நினச்சா கூட நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அவர் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஏனென்றால் விசுவாசம், விதை, வார்த்தை, விசுவாசம், இருதயம், இது மூணு ஒன்றா கலந்து அந்த வார்த்தை, அந்த வார்த்தையாக விதைக்குள்ளாக முளையை கிளப்பி விட்டு விட்டது. முளை உண்டாகி விட்டது, வேர் உண்டாயிருச்சு, உயிர் உண்டாயிருச்சு, சக்தி உண்டாயிருச்சு, வல்லமை உண்டாயிருச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அது கண்டிப்பாக இலைகளை விட்டே தீரும், அது கனிகளை கொடுத்தே தீரும். நீங்கள் ஏறி உக்காந்துட்டீங்க அப்படின்னா அது சென்னை போயே தீரும் அந்த ட்ரெயின். திரும்பவும் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ கடமைக்காக சபைக்கு வர்றேன், ஏதோ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சபைக்கு போகணுமே, இல்லைனா அவர் வந்துடுவாரே வீட்டுக்கு வந்து ஏன் வரல வந்து கேட்பாரேன்றதுக்காக சபைக்கு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை மாறவே மாறாது பிரியமானவர்களே. எதற்காக சபைக்கு வரணும் அப்படின்னா, எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வார்த்தையை கடவுள் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என் இருதயமாகிய நிலம் தாகத்தால் ஏங்கிக்கிட்டு இருக்குது. என் இருதயமாகிய நிலம் எப்படி மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, என் தேவனே நான் உம்மை நோக்கி கதறுகிறேன் சங்கீதக்காரன் தாவீது சொல்றானோ, நாம் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என் இருதயம் மகிழ்ச்சியால துள்ளிற்று அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்றானோ, அதை போல ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே 9 மணிக்கு முன்னாடி சபைக்கு போகணுன்ற எண்ணம் உங்க இருதயத்தில் எப்பொழுது உண்டாக ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் முதல் ஸ்டெப்பை விசுவாசத்தில் எடுத்து வைக்கவே ஆரம்பிக்கிறீர்கள் பிரியமானவர்கள். ஏதோ போய்க்கலாம் பிரதர், இந்த வாரம் போகல அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த வாரம் முடியல அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் வேற ஒரு வேலை வரும், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு வேலை வரும். சரி சபைக்கு தானே போய்க்கலாம் எப்பயாச்சும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஆவிக்குரிய மனிதனுக்கு உணவே கொடுக்கறதே இல்லை. நீங்கள் உணவு இல்லாமல் அந்த மனுஷன் உயிரற்ற நிலையில் ஒன்றும் இல்லாமல், உங்கள் ஆவிக்குரிய நிலைமை ஒன்றும் இல்லாமல் உயிரற்ற மனுஷன் எப்படி இருக்கிறானோ அதை போல் சரீரப்பிரகாரமாகவே நீங்கள் போகிறீங்க, சரீரப்பிரகாரமாகவே வாரீங்க, சரீரப்பிரகாரமே வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆவிக்குரிய மனிதனுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய மனிதனுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சபைக்கு வர வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது பிரியமானவர்களே. சபைக்கு வர்றது மட்டும் கட்டாயமா இல்லை, சபைக்கு வந்து வார்த்தையை கவனமாக கேட்கணும். வார்த்தையை கவனமாக கேட்கறது மட்டும் கிடையாது, அந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதணும். எத்தனை பேர் நான் போன வாரம் சொன்னேன் உங்கள் இருதயத்திலே வார்த்தை எழுதுங்கன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை பேர் போய் உங்களுக்கு தேவையான வார்த்தையை எழுத கண்டுபிடிச்சி தேடி எடுத்து எழுதி அதை ஒவ்வொரு நாளும் வாயில் எவ்வளோ பேர் உச்சரிச்சிங்க? இல்லை. அப்புறம் எப்படி பலன் உண்டாகும்? நம்ம நிலத்துக்கே போகிறது கிடையாது, நிலத்தை உழுகிறதே கிடையாது, நிலத்தை சீர்படுத்துறதே கிடையாது, நிலத்தில் விதையை விதைக்கிறதே கிடையாது, அவள் தண்ணீர் ஊற்றுறதே கிடையாது. அப்புறம் எப்படி பிரியமானவர்களே பலனை மட்டும் எதிர்பார்க்கிறீர்கள்? பலனை மட்டும் எப்படிங்க நம்ம மனசு எதிர்பார்க்குது? நம்ம இருதயம், நம்ம வாழ்க்கை பலனை மட்டும் எப்படி எதிர்பார்க்கும்? பலன் உண்டாக வேண்டுமே என்றால் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா எந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்கள். நீங்கள் எப்போ வாழ்க்கையில் முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போ இருந்து நீங்கள் அதற்கேற்ற வார்த்தைகளை இருதயத்தில் வச்சு, நல்ல வார்த்தைகளை இருதயத்தில் வச்சு, இருதயமாக நல்ல நிலத்தில் எழுதி அதை உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது தான்
அது நீங்கள் இரவுல தூங்கி பகலில் விழிச்சு, இரவுல தூங்கி பகலில் விழிச்சு இருக்கும் பொழுது நீங்களே அறியாத விதமாய் தானாய் பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். என்ன நிற்போம்? நம்மளாம் எழுந்து நிற்கலாம். ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகின்ற கர்த்தாவே, பரிசுத்தரே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா, போதிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக கூட உங்களுடைய பாத தண்டையில் நாங்கள் வருகிறோம். அப்பா, போதிக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அப்பா நல்ல இருதயமாகிய ஒவ்வொருடைய நிலத்திலும் கர்த்தாவே எழுதப்பட்டு அப்பா இது 30, 60, 100 மடங்குமாவுடைய வாழ்க்கையிலே பலனை தரத்தக்கதாக இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே வைத்து விசுவாசமாகிய தண்ணீரை அவர்கள் ஊற்றி அதை பாதுகாத்து அதை கர்த்தாவே இலைகள் விட வைத்து அதை பூக்கள் பூக்க வைத்து அது காய்கள் காய்க்க வைத்து அதை கர்த்தாவே நன்றாக பலனை அனுபவிக்கிற ஒரு மக்களாக, அனுபவிக்கிற ஒரு விசுவாசிகளாக, அனுபவிக்கிற ஒரு கர்த்தாவே சுதந்திரவாளிகளாக கர்த்தரை உண்டாக்கி இருக்கிறதற்காக உங்களுக்கு நான் கொடான கொடி என்று சொல்லுகிறேன் டாடி. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல டாடி, இருதயத்திலே வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, இருதயத்திலே உங்களுடைய வாழ்வை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, இருதயத்திலே உங்களுடைய சக்தியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, இருதயத்திலே உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்து அப்பா அவர்களுக்கு தேவையான இலக்கை நோக்கி வாழ்க்கையை முன்னேற்றி செல்லுகிற பிள்ளைகளாக, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல இவர்கள் ஒவ்வொரு நாளும் இலக்கை நோக்கி முன்னேறி செல்லுகிற பிள்ளைகளாக, வார்த்தையை கேள்விப்படுகிற பிள்ளைகளாக, வார்த்தையை வாயிலை வைத்து உச்சரிக்கிற பிள்ளைகளாக, இருதயத்திலே வார்த்தையை விதைக்கிற பிள்ளைகளாக, அதை தண்ணீர் ஊற்றி பாதுகாக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் இவருடைய இருதயத்தை சீர்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆள் மனதிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. இவருடைய நடைமுறை வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் பேசுங்க, நீர் பேசுங்க, நீர் இடைபடுங்க டாடி. வந்திருக்கிறதான ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளாக நீங்க இடைபடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இருதயங்களுக்குள்ளாக நீர் வேலை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நானோ அவருடைய முகத்தை பார்க்கிறேன், நீரோ அவருடைய உள்ளந்திரியங்களை இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் கர்த்தாவே. நீர் அவருடைய எண்ணங்களிலே ஒரு விடுதலையை உண்டு பண்ணுவீராக, எண்ணங்களிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, எண்ணங்களிலே ஒரு சுதந்திரத்தை உண்டு பண்ணுவீராக. வாழ்க்கையில என்ன தேவை, என்ன இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்களோ அதற்கான சரியான விசுவாசமாகிய கப்பலில் ஏறி உட்கார்ந்து அதை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாக கர்த்தரை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்ப நீரே மகிமைப்படுங்க. எல்லாவற்றையும் கருத்துல கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.